அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது என்னோட முதல் வீடியோ. அதனால இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம்னு இருக்கேன். நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் நம்மளை கோவப்படுத்திருக்கலாம், நம்மளை காயப்படுத்திருக்கலாம், நம்மளை ஏமாத்திருக்கலாம். அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்ன்றத ஒரு கோவம் நம்மளுக்கு வர்றது சகஜம்தான். ஆனா அந்த கோவத்தை எப்படி கையாள போகிறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு கேடு விளைவிச்சவங்களையும், உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதவங்களையும், உங்களை மறந்தவங்களையும் நீங்க மன்னிச்சிருங்க. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, பழிக்கு பழி வாங்குறதால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குமா, இல்ல அவங்கள மன்னிக்கிறதால மன நிம்மதி கிடைக்குமா? அதே மாதிரி அல்லாஹ் திருக்குறான்ல சூரா அல் அஷூரா வசனம் 40ல சொல்லியிருக்கிறான், ஃபமன் அஃபா வ அஸல்லஹு ஃப ஆஹிருஹு வலல்லா. இதற்கு அர்த்தம், யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ஒரு கூலி இருக்கிறது. திருக்குறான்ல அல்லாஹ் இதை ஒரு இடத்துல மட்டும் சொல்ல, நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு சூரா அல் இம்ரான் வசனம் 134, சூரா அல் தகாபுன் வசனம் 14, சூரா அன் நூர் வசனம் 22, சூரா அல் பக்ரா வசனம் 109 மற்றும் 237. இந்த வீடியோ மூலமா நான் தெரிஞ்சும் தெரியாமலும், அறிஞ்சும் அறியாமலும் செஞ்ச எல்லா தப்புகளுக்கும், எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தீங்கு விளைவிச்சவங்களுக்கு, என்ன ஏமாத்தினவங்களுக்கு, என் பேரை கெடுத்தவங்களை எல்லாரையும் நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் மன்னிச்சு நம்ம மனசுல நிம்மதி தருமாறு நான் அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிறேன். ஆமீன்.